குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். எந்தவித சலுகையும் கிடையாது. இதுல உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன். ஒரு வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். நிக்க வச்சு சுடுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க தூக்கு தண்டனை கொடுங்கன்னாங்க. இதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன். தமிழகத்துல போதைப் பொருளை உலாவிட்டு கொண்டிருந்த சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 மிருகங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிருகத்தோடு நான் மனிதர்கள் கூட அவங்கள சொல்ல மாட்டேன், மிருகங்கள். எந்த தாய்க்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடைபெறவே கூடாது. போராடினா நானும் தான் இப்படி இறங்கி போராடி இருப்பேன். இந்த மிருகங்களை நிச்சயமாக அவர்கள் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உணர்வு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு. ஒரு தாயா அந்த தாய் கூட நான் நிக்கிறேன். அதுக்காக தான் இங்கே பாதுகாப்பு அதிகாரிகள் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அந்த குடும்பத்தோட நான் நிக்கணும்ன்றதுக்காக நான் இங்கே வந்தேன். அதனால நான் இதை அரசியலாகவோ இல்லைனா எதிர்ப்பாகவோ நான் பார்க்கல. இது மக்களோட உணர்வாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நான் அவங்க கூட அந்த குடும்பத்தோட நிற்கிறேன். அந்த அம்மா என்னை பார்த்த உடனே நீங்கள் என் கூட நிற்கிறீங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஆறுதல்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த மட்டும் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். எந்தவித சலுகையும் கிடையாது. இதில் இன்னும் சொல்ல போனால் நான் இன்னைக்கே அரசாங்கத்திட்ட வேகமாக ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போகிறேன். இப்போ போன உடனேயே அரசாங்கத்திட்ட ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம், விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை உடனே அமைத்து ஒரு வாரத்திற்குள் அதில் இன்வெஸ்டிகேஷன் யாருன்னா பெண் எஸ்எஸ்பி யார் தலைமையிலான்னு போட்டு ஒரு வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க நிக்க வச்சு சுடுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க தூக்கு தண்டனை கொடுங்கன்னாங்க. இதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன். சட்டத்தை நம்ம கையில் எடுக்க முடியாதுன்னா கூட அவங்க உணர்வுகளோட நான் நிற்கிறேன். அவங்க யார் போராட்டம் பண்ணாலும் அதோட உணர்வுகள், அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இதே மாதிரி வேற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதிலும் நான் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே நாம் போதைப் பொருட்கள் இங்கே நடமாட இருக்கக்கூடாதுன்னு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறோம். டிஜிபி கிட்ட ஏறக்கூடிய நிறைய நாள் மாத்திரம் தினம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதையும் மீறி இங்கே இருந்ததுன்னா நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும். இன்னொன்று, தமிழகத்தில் போதைப் பொருளை உலாவிட்டு கொண்டிருந்த சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பவர்கள் புதுச்சேரியில் சில பேர் இருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது. ஆக அவர்களையும் பிடித்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். எந்த விதத்திலும் யாருக்கும் தப்பிக்கவே இதில் முடியாது. அந்த குடும்பத்தோட உணர்வோடு நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் இவங்க மக்களோட உணர்வுகளோடு நான் இருக்கிறேன். மக்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு தாயோடு நான் நிற்கிறேன். இது போதையினால மட்டுமே என்று சொல்வதை விட பாதை மாறிய இளைஞர்களாலும் வருகிறது. ஆக இது சமுதாயத்தின் அவலம். 2 மிருகங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிருகத்தோடு நான் மனிதர்கள் கூட அவங்கள சொல்ல மாட்டேன், மிருகங்கள். 2 மிருகங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அவர்கள் கூட இருந்தார்களா என்பதை இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பிடிபட்டால் நிச்சயமாக உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்படும். மக்களோடு நான் நிற்கிறேன், அந்த தாயோடு நிற்கிறேன். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வருவதற்காகத்தான் நான் நேரடியாக இங்கே வந்தேன். இல்லை, அதாவது அது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே போதைப் பொருளை இங்கே கட்டுக்குள் தான் வைத்திருக்கிறோம். அதையும் மீறி நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தமிழகத்தில் பிடிப்பட்ட ஒருவரோட கூட்டாளிகள் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆக இது எல்லாமே நாம் முழுவதுமாக அவர்கள் சில அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் பிடிபடுவார்கள். தினம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தில் எங்கேயுமே இது நடைபெறக்கூடாது. அந்த மக்களோடு நான் நிற்கிறேன், அந்த குடும்பத்தோடு நிற்கிறேன், அந்த தாயோடு நான் நிற்கிறேன். அந்த தாயோடு உணர்வு நிச்சயமாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு. எந்த தாய்க்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடைபெறவே கூடாது என்பது எனது கருத்து. நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி போன உடனே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்
அனுமதிக்கப்படும், அதுக்கு ஆணை பிறப்பிக்கப்படும். புதுச்சேரி தமிழக எல்லைகளை வந்து கண்காணிக்கப்படும். நிச்சயமா எல்லா எல்லைகளும் ஏற்கனவே ரீசெண்டாக ட்ரெயினில் கண்டுபிடிச்சாங்க, காரில் கண்டுபிடிச்சாங்க. அதனால அந்த பெண்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே தான் என்கிட்ட இருக்கு. போராடினா நானும் தான் இப்படி இறங்கி போராடி இருப்பேன். அதனால் அவங்களெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்லலை. நிச்சயமாக அவர்களோட நான் நிற்கிறேன். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல முடிந்தது என்பது எனக்கு ஒரு சின்ன ஆறுதலை தருகிறது என்பது தான். எந்த விதத்திலும் கொலையாளிகள் நிச்சயமாக கொலையாளிகள் மட்டும் இல்லை, இது மிருகங்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த மிருகங்களை நிச்சயமாக அவர்கள் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.